Hi friends, welcome to SRAS Academy. ஹிஸ்ட்ரிக்கான ஃபுல் ரிவிஷன் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வரிசையில் நம்ம முகலாயர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவில் முகலாயர்கள் பற்றின ஃபுல் நோட்ஸும் இருக்கும் அண்ட் அதில் இருக்க புக் பேக் கொஷின்ஸும் இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் இயரில் முகலாயர்கள் பற்றி என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க படிக்கலாம். முகலாயர்கள் பார்த்திங்கன்னா 1526 1707 1857. ஸோ இது வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க தான் வந்து முகலாயர்கள். ஓகேவா? 1707 வரைக்கும் தான் வந்து பேரரசாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும் இந்தியா மேலே. ஆங்கிலேயர்கள் வந்து வந்துருவாங்க. அதுலேயும் 1858 வந்து இங்கிலாந்துக்கிட்ட வந்து போயிடும் இல்லையா இந்தியாவோட அதிகாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ 1857 வரைக்கும் தான் வந்து முகலாயர்கள் இருந்திருக்காங்க. 1707 வரைக்கும் பேரரசாக செயல்பட்டிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு 6 பேர் இவங்க வந்து வாரிசாக தான் வருவாங்க. பாபரோட பையன் ஹுமாயூனோட பையன் அக்பர், இந்த மாதிரி தான் வருவாங்க. இடையில மட்டும் ஒருத்தர் வருவார். ஓகேவா? ஷெர்ஷா அப்படின்னு ஒருத்தர் வருவார். ஸோ இந்த 7 பேரை பற்றி தான் வந்து இந்த முகலாயர்கள்ங்கிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாபர் 1526. இந்த வருஷம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பானிபட் போர் நடந்திருக்கும். யாருக்கும் இடையில பானிபட் போர் நடந்திருக்கும்? டெல்லி சுல்தான்களோட கடைசி ஆட்சியாளராக இருந்த இப்ராஹிம் லோடி அவருக்கும் பாபருக்கும் நடந்தது தான் வந்து முதல் பானிபட் போர். பானிபட் அப்படிங்கிற பிளேஸில் நடந்திருக்கும், அதனால பானிபட் போர். ஸோ இந்த போரில் இப்ராஹிம் லோடி வந்து தோற்றுருவார், பாபர் ஜெயிச்சிருவார். ஓகேவா? இதுக்கப்புறம் தான் இந்தியாவில் முகலாய பேரரசு அப்படிங்கிறது நிறுவப்படுது. ஃபர்ஸ்ட் பாபரை பற்றி பார்க்கலாம். பாபரோட முழு பெயர் வந்து ஜாகிருதீன் முகமது பாபர். எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் அப்படிங்கிற பகுதியோட அரசராக இருந்திருப்பார். ஓகேவா? 11வது வயசுலேயே வந்து இவர் ஆட்சிக்கு வந்திருப்பார். ஆனால் அந்த மத்திய ஆசியாவில் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உஸ்பெக்குகள், சபாவிக்கள், உதுமானிய துருக்கியர், இந்த மாதிரி முஸ்லீம்லேயே வந்து வேறு வேறு பிரிவாக இருப்பாங்க. இவங்க ஷியா பிரிவு, சன்னி முஸ்லீம் பிரிவு, இந்த மாதிரி வேறு வேறு இனக்குழுக்கள் இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஆதிக்கம் வந்து அங்கே அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா? அந்த சமயத்தில் இவரால் இங்கே ஆட்சி பண்ண முடியல. இவங்களெல்லாம் சமாளித்து இந்த இடத்துல ஆட்சி பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கவனத்தை இந்தியா பக்கம், அதாவது சவுத் ஏஷியா பக்கம் திருப்புறாரு. ஓகேவா? ஏற்கனவே வந்து இங்கே வர்த்தகம் வந்து நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட வரலாறை பார்த்தோம்னா இவர் தைமூரின் படையெடுப்பு அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஓகேவா? அவருக்கு கொள்ளு பேரன். அதே மாதிரி மங்கோலிய அரசனான செங்கிஸ்கானுக்கும் இவர் ஒரு பேரமுறை தான் வருது. இவரோட தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா தாஷ்கண்டை சேர்ந்த யூனுஸ்கான் அப்படிங்கிறது இவரோட தாத்தா. பாபரோட பர்த்டே 1483 February 14, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இவருக்கு பர்த்டே. ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? ஜாகிருதீன் முகமது இவரோட பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் சாமர்கண்டில் பதவி ஏற்றிருக்காரா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா பக்கம் இந்த சைடு இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வரது அவரோட நோக்கமாக இல்லை. அதுக்கு முன்னாடி இருக்க பிளேசஸ் எல்லாம் பேரா, சியால்கோட், லாகூர், இந்த பக்கம் எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, படையெடுப்பு மேற்கொண்டிருக்காரு. 1524 வரைக்கும் காபூல், கஜினி, இந்த 2 பிளேஸ்லையுமே வந்து அவர் கைப்பற்றி வச்சிருந்தாரு. ஓகேவா? ஒரு சிறிய அரசை உருவாக்கி வச்சிருந்திருக்காரு. ஸோ எப்படி பாபர் இந்தியாவுக்கு வராரு? பாபருக்கு அழைப்பு விடுக்கப்படுது. ஓகேவா? யார் அழைப்பு விடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி இங்கே டெல்லி சுல்தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அவரோட எதிரிகளான தௌலத்கான் லோடி, ராணா சங்கா, இவங்கெல்லாம் வந்து பாபருக்கு அழைப்பு விடுக்க தூதுக்குழு அனுப்புகிறாங்க. அந்த தூதுக்குழுவில் தௌலத்கான் லோடியோட பையன் திலாவர் கானும் டெல்லி சுல்தானோட மாமனாராக இருந்த ஆலம் கான், இவங்க எல்லாருமே எங்கே போகிறாங்க அப்படின்னா காபூலில் வந்து பாபர் ஆட்சி செஞ்சிட்ருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ காபூலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இந்தியா மீது படையெடுத்து வாங்க, இப்ராஹிம் லோடியோட ஆட்சி வந்து எங்களுக்கு பிடிக்கலை, ஸோ நீங்கள் அவருக்கு எதிராக வாங்க படையெடுத்துன்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாங்க. அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாரு, பாபர் இந்தியாவுக்கு படையெடுத்து வராரு. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌலத்கான் லோடி தான் என்ன பண்ணுறாரு, பாபருக்கு அழைப்பு விடுக்கிறதே. ஆனால் அப்புறம் அவர் பேக் அடிச்சிடுறாரு. திரும்ப பாபருக்கு எதிராகவே தௌலத்கான் லோடி வந்து படையெடுத்து வந்துட்டார்.
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தௌலத் கான் லோடியை பாபர் சந்திக்கிறாரு போரில். அதில் பாபர் தான் வெற்றி பெறுறாரு, தௌலத் கான் லோடி தான் தோற்று போகிறாரு. எங்கே நடக்குது? லாகூரில் நடக்குது. ஓகேவா? முதலாம் பானிபட் போர் பார்த்தோம் இல்லையா? தேதி ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 21, 1526. ஸோ யாருக்கும் நடக்கிறது இந்த முதலாம் பானிபட் போர்? இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் நடக்கிறது தான் இந்த முதலாம் பானிபட் போர். பாபர் ஜெயிச்சிட்றாரு, இப்ராஹிம் லோடி தோத்துறாரு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர் வந்து மிகச்சரியாக போர் வியூகங்கள் வகுத்திருக்காரு. அது ஒரு மெயின் ரீசன். இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பீரங்கி படை. பாபர் வந்து பீரங்கி படையை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பீரங்கிங்கிறது இந்தியாவுக்கு வரல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் இந்த வெடிமருந்தெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா அது 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவுக்கு போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் பாபருக்கு என்ன பண்ணுறாங்க, பாபரை அந்த பீரங்கியை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ பீரங்கிக்கு முன்னாடி வந்து இந்த இவங்க வச்சிருக்க குதிரை, யானைகள், இந்த படையெல்லாம் வந்து சமாளிக்க முடியல. ஆட்டோமேட்டிக்காக பாபர் தான் என்ன ஆகுறாரு, முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெறுறாரு. அதுக்கப்புறமா பாபர் டில்லியை கைப்பற்றுகிறாரு, ஆக்ராவை இதெல்லாம் கைப்பற்றுகிறாரு. ஸோ கைப்பற்றினாலுமே இங்கே வந்து உங்களுக்கு ஆப்கானியர்களும் வந்திருக்காங்க, ராஜபுத்திரர்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்தாங்க பாபருக்கு. ஓகேவா? அதனால அடுத்து தொடர்ந்து போர்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா முக்கியமான மற்ற 3 போர்கள் என்னென்ன அப்படின்னா, கான்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர். ஸோ கான்வா போர் பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் நடந்தது தான். ராணா சங்கா வந்து பாபருக்கு அழைப்பு விடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ராணா சங்காவுக்கும் பாபருக்குமே இடையில பிரச்சனை வருது. ஸோ பாபர் தான் அதில் வெற்றி பெறாரு, ராணா சங்கா தோல்வி அடைகிறாரு. எங்கே நடக்குது? ஆக்ராக்கு பக்கத்தில் இருக்க கான்வா அப்படிங்கிற பிளேஸ் தான் நடக்குது. ஓகேவா? ராணா சங்கா எங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேவாருங்கிற பகுதியோட அரசன் தான் வந்து இந்த ராணா சங்கா. இவருக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் லோடியோட சகோதரர் இருக்கார் முகமது லோடி, அண்ட் மேவாரோட அரசன் வந்து ஹசன் கான் மேவாட்டி. இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவருக்கு. ஸோ இந்த போர்னால குவாலியர், தோல்பூர் இந்த கோட்டைகள்லாம் கைப்பற்றப்படுது. அடுத்து சந்தேரி போர். இது அடுத்த வருஷமே, வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். 1527 கான்வா, 28 சந்தேரி, 29 காக்ரா, 26 முதலாம் பானிபட் போர். ஸோ சந்தேரியில் பாபருக்கும் மேதினி ராய்க்கும் நடக்கிறதுல பாபர் தான் வெற்றி பெறாரு. காக்ரா போர். காக்ரானா கங்கை ஆற்றோட துணை ஆறு தான் காக்ரா. அதில் பாபர் வெற்றி பெறாரு. யாருக்கு எதிராக நடந்த போரில்? ஆப்கானியர்களுக்கு எதிராக நடந்த போரில். இதில் யாரெல்லாம் சதி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் லோடியோட சகோதரர் முகமது லோடி, இவரும் அவரோட மருமகன் வந்து நஸ்ரத் ஷா, இவங்க எல்லாருமே பாபருக்கு எதிராக சதி செய்கிறாங்க. லாகூருக்கு திரும்பி போகிற வழியில் என்ன ஆகுது அப்படின்னா, 1530 பாபர் இறந்துடுறாரு. ஓகேவா? பாபரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இந்த 4 போர்கள் தான் வரும். அடுத்து பாபரை பற்றிய மதிப்பீடு. பாபரை பொறுத்த வரைக்கும் நல்ல அரபிய மொழியில புலமை பெற்றவராக இருந்தார். பாரசீக அரபிய மொழிகள்ல இவரை பத்தின புக்ஸ் வந்து துசுக்-இ பாபுரி, பாபர் நாமான்னு சொல்லப்படுற பாபரோட வாழ்க்கையை பற்றிய குறிப்புகளா இருக்கு. இந்தியாவை பத்தி அவர் சில கருத்துக்களை வைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்து இது ரொம்ப மிகப்பெரிய நாடு, இங்க நிறைய தங்கம் வெள்ளி இருக்கு, அதே மாதிரி எண்ணற்ற தொழிலாளர்கள் வந்து இங்க இருக்காங்க, கடுமையா உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்துஸ்தானத்தை பத்தி இவர் பாபர் சொல்றாரு. ஸோ பாபருக்கு வந்து ஒரு 4 பசங்க இருப்பாங்க. ஓகேவா? ஹுமாயூன், அஸ்கரி, ஜிண்டால், இந்த மாதிரி 4 பசங்க இருப்பாங்க. ஹுமாயூன் தான் வந்து யாரு அப்படின்னா மூத்த பையன். ஸோ மூத்த பையன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு பாபர் இறந்துட்டார். நெக்ஸ்ட் ஹுமாயூனை பத்தி பார்க்கலாம். பாபருக்கு வந்து மொத்தம் 4 பசங்க சொன்னோம் இல்லையா, அதுல மூத்த பையன் தான் ஹுமாயூன், அவருக்கு தான் பொறுப்பு வருது. கம்ரான், ஹிண்டல், அஸ்கரி இதெல்லாம் வந்து அவரோட சகோதரர்கள் பேர். ஓகேவா? இந்த 3 சகோதரர்களுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹுமாயூனுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? இது போக குஜராத் அரசராக இருந்த பகதூர் ஷாவும் சரி, பீகார் மற்றும் வங்காளத்தை ஆட்சி செய்து வந்த ஷெர்கான். ஓகேவா? ஷெர்கான் தான் ஷெர்ஷா சூர் அப்படின்னு சொல்லி படிப்போம். அவரை பற்றி ஒரு இது பார்க்கலாம். ஓகே, இவங்கெல்லாம் வந்து இப்போ ஹுமாயூனுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களா தான் இருக்காங்க.
ஹுமாயூனோட சகோதரர் கம்ரான் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து காபூல், கந்தகார் இந்த பகுதிகளை நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் அது மட்டும் பத்தலைன்னு என்ன பண்ணுவார், பஞ்சாபை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினச்சி அவரு சில வேலைகள் செய்வார். ஹுமாயூனா என்ன பண்ணுவார் அப்படின்னா மன்னிச்சு விட்டுருவார். என்ன காரணம் அப்படின்னா பாபர் வந்து ஹுமாயூன்ட்ட தம்பிங்களை நல்லா பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பார். ஸோ அந்த காரணத்துக்காக பஞ்சாபையும் தம்பிக்கிட்ட விட்டு கொடுத்துருவாரு ஹுமாயூன். அடுத்தது ஷெர்கான் அதே மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹுமாயூனுக்கு எதிராக சதி வேலைகள் செஞ்சுட்ருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோடனே 1532 ஆப்கானியர்களை வீழ்த்தி சுனார் கோட்டையை வந்து முற்றுகையிடுறாரு யார், ஹுமாயூன். ஆனால் இந்த ஷெர்கான் என்ன பண்ணிட்டாரு, அப்போ பொய்யா வாக்குறுதி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பொய் வாக்குறுதி கொடுத்தோன்னே சரின்னு ஹுமாயூன் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சு விட்டுறாரு. இதுக்கிடையில் தீன்பனா அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்குற வேலையில் ஹுமாயூன் ஈடுபட்டிருக்காரு. ஆனால் அங்கங்கே சதி வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பகதூர் ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராஜஸ்தானை கைப்பற்றுகிறாரு. அடுத்தது பகதூர் ஷா மேலே போர் தொடுத்து குஜராத் மற்றும் மாலவம் இந்த 2 பகுதிகளையுமே கைப்பற்றி ஹுமாயூன் யார்கிட்ட கொடுக்குறாரு, அவரோட இன்னொரு தம்பி பார்த்தோம் இல்லையா அஸ்காரி, அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்றாரு. ஆனால் அஸ்காரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே மக்கள் கிளர்ச்சி அதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்ரா பக்கம் போக பார்க்குறாரு. ஓகேவா, ஸோ தம்பி இங்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நமக்கு எதாவது பிரச்சனை கொடுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு மாண்டுங்கிற பிளேஸில் இருந்த ஹுமாயூன் குஜராத்தில் இருந்து கிளம்பி ஆக்ராவுக்கு திரும்ப போயிடுவார். அங்கே போய் தான் அப்புறம் 2 சகோதரர்களும் வந்து பேசி சமரசம் ஆயிக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து என்ன ஆகுது, ஆக்ராவுக்கு போயிட்டாரா இப்போ ஹுமாயூன் அந்த சுனார் கோட்டை முற்றுகை முடிஞ்சதுக்கப்புறம். அப்போது ஷெர்கான் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா மற்ற கோட்டைகளை வங்காளத்தில் இருக்க கோட்டையும் ரோக்தா கோட்டையும் கைப்பற்றிடுறாரு. ஸோ இவர் இதை கைப்பற்றிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுவார், ஹுமாயூன் வரப்போகிற நேரத்துக்கு இன்னொரு தம்பி இருப்பார் யார், இந்த ஹிண்டால். அடுத்து இவரு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்ருவார். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுர் அல்லது கவுடா அப்படிங்கிற இடத்துக்கு ஹுமாயூன் போயிருப்பார். அங்கே போயிருக்கிறதுக்குள்ளேயே ஹிண்டால் வந்து இடையில பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. என்னடா இந்த தம்பி ஏதோ பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு திரும்ப இவர் போயிடுவார். ஸோ அப்போ என்ன ஆகிடுது, ஷெர்கான் தான் அங்கே வலிமை பெற ஆரம்பிச்சிடுறாரு. ஓகேவா, அந்த இடத்தையே ரீச் பண்ண முடியல. அதுக்குள்ளே ஒவ்வொரு தம்பி பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கே அவருக்கு டைம் சரியாக போயிடுச்சு. அப்போ தான் ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் போர் வருது. 1539 சவுசா போரும் 1540 கன்னோஜ் போரும் நடக்குது. ஓகேவா, 39 ஹுமாயூன் வந்து தோற்றுருவார். அப்போ கங்கை நதியை நீந்தி தப்பிச்சு போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு ஆக்ரா போகிறப்ப தம்பிங்க 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அஸ்காரி, ஹிண்டால் இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்ப மறுபடி போர் கன்னோஜில் போர் நடக்குது. அப்போ இந்த போரில் ஹுமாயூன் தோத்துட்டு நாடற்ற அரசராக ஆயிடுறாரு. ஓகேவா, ஈரானுக்கு தப்பி போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் வந்து கொஞ்சம் வருஷம் இருக்க மாட்டார். 1530 to 40 தான் ஆட்சி செஞ்சுருப்பார். திரும்ப 55 தான் வந்து கைப்பற்றுவார், திரும்ப போர் செஞ்சு. ஓகேவா, அப்போது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் இவர் உதவி செஞ்சு தான் 1555 ஓகேவா டெல்லியை மீண்டும் ஹுமாயூன் கைப்பற்றுவார். அதுக்கப்புறம் ஒரே வருஷத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா அவரோட லைப்ரரியிலேருந்து படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவார். ஓகேவா, இதுக்கு தான் ஒரு லேன் புல் அப்படின்னு ஒரு வரலாற்றறிஞர் சொல்கிறாரு. வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்விலிருந்தே தவறி விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவார். ஹுமாயூன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய மன்னிச்சிருப்பார். அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பாகவே இருக்கும். அப்பயே ஷெர்கானை மன்னிக்காமல் விட்டுருந்தா அவர் வந்து இந்த ஷெர்ஷா சூர்க்கே போயிருக்காது ஆட்சி, அவரே ஆட்சியை தக்க வச்சுருந்துருக்கலாம். அதே போல் தம்பிகளையும் ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு விட்டது அவருக்கு ஒரு நெகட்டிவாக போயிடுச்சு. ஓகேவா, இப்போ யார் வந்துட்டாங்க, ஷெர்ஷா. இந்த ஷெர்ஷாவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா பீகார், வங்காளம் அந்த சைடில் இருந்தவங்க தான் இவங்க. ஹசன் சூர் வம்சத்தை சேர்ந்தவங்க இவங்க. ஓகேவா, இவங்க அப்பா பேர் ஹசன் சூரி. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்கானிய பிரபுவோட பையன் இவங்க. இந்த ஷெர்ஷாவுக்கு இயற்பெயர் என்னன்னா ஃபரித். ஏன் ஷெர்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு புலியை கொன்னாரு, அதனால தான் இவருக்கு ஷெர்கான், ஹிந்தியில் புலிக்கு ஷெர்னு அர்த்தம். ஸோ ஷெர்கான் அப்படின்னு பேர் வந்துச்சு. பின்னாடி அதை ஷெர்ஷா அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஓகேவா, ஸோ என்னென்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மாலவம், மேவார், உதய்சிங் எல்லாரையுமே வந்து போர் செஞ்சு அவங்கள தோக்கடிக்கிறாரு. இவர் எப்படி இறந்து போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிஞ்சார் கோட்டைங்கிற கோட்டையில் ஒரு வெடிகுண்டு விபத்தில் இறந்து போகிறாரு.
1545 வந்து என்ன ஆயிடுறாரு, ஒரு 5 வருஷம் தான் தக்க வச்சிருக்காரு, ஆட்சியில் இருந்திருக்காரு, இறந்துடுறாரு. அடுத்தது இவரோட இரண்டாம் பையன் இஸ்லாம் ஷாங்கிறவரை ஆட்சிக்கு கொண்டு வராங்க. 1553 வரைக்கும் ஆட்சி இருக்கு. இவர் மட்டும்தான் இந்த சூர் வம்சத்தில் சொல்லி தகுந்த ஆட்சி செஞ்சுருக்காரு. அதுலேயும் குறிப்பாக இவரோட சீர்திருத்தங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. ஓகேவா. அப்புறம் 1555 ஹுமாயூன் திரும்ப அந்த தாமஸ் அவரோட உதவியால் ஆட்சிக்கு வந்துடுவார். ஓகேவா. ஸோ ஷெர்ஷாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது அவரோட சீர்திருத்தங்களை பார்க்கணும். ஓகே. அவரோட இயற்பெயர் என்ன, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். எந்த கோட்டை வெடி விபத்து, இதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஷெர்ஷா என்னென்ன பண்ணியிருக்காரு இதை பார்க்கலாம். வங்காளத்தின் ஆளுநராக இருந்த கிசர்கான் இவரை பொறுப்பில் விட்டுட்டு இவர் படையெடுப்புக்கெல்லாம் போவார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிசர்கானே வந்து கொஞ்சம் சுதந்திர அரசர் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருவார். ஸோ அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவார் ஷெர்ஷா. அதனால என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, அரசை வந்து மிகவும் மையப்படுத்தப்பட்ட அரசாக ஆக்கணும் அப்படின்னு பார்ப்பாரு. ஏன்னா நிர்வாகிகள்லாம் வந்து சரியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அரசை வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசாக ஆக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. என்னென்ன சீர்திருத்தங்கள்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் ஏதாவது பொருள் திருடு போச்சு அப்படின்னா அதுக்கு அந்த தலைவர் தான் பொறுப்பு அப்படின்றவார். ஸோ அப்போ அந்த தலைவர்கள் இன்னும் பொறுப்பாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஓகேவா. இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்கிறாரு, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு ஷெர்ஷா நம்புறாரு. அதே போல் படைகள்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ பயிர்களுக்கு எந்த சேதமும் விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு. வருவாய் முறை வந்து நெகிழ்த்தன்மையுடையதாக இருந்திருக்கு. நிலங்களை வந்து முறையாக அளவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வரி விதிச்சிருக்காரு. ஜாகிர்தாரி, ஜமீன்தாரி இந்த முறைகள்லாம் வந்து பின்பற்றப்பட்டு தான் இருந்திருக்கு. நுழைவு வரி, விற்பனை வரி இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுபோக நாணய முறை, ஷெர்ஷா வந்து நவீன நாணய முறையின் தந்தைன்னு ஷெர்ஷாவை சொல்லுவாங்க. ஓகேவா. ஷெர்ஷாவோட முறை தான் வந்து பின்னாடி வந்த முகலாயர்களுக்கும் சரி ஆங்கிலேயர்களுக்குமே சரி இந்த முறை தான் வந்து பின்பற்றப்பட்டுச்சு. சாலைகள் நல்லா போட்டு கொடுத்தாரு. ஓகேவா. மேற்கில் சிந்துல இருந்து வங்காளத்தில் சோனார்கான் இவ்வளோ தூரத்துக்கு சாலைகள் போட்டு கொடுத்துருக்காரு. கடற்கரை துறைமுகங்கள்லையும் சாலைகள் புதுசாக போட்டு கொடுத்துருக்காரு. லாகூர், முல்தான் நிறைய சாலைகள் போட்டு கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் சராய்கள். ஸோ சராய்கள்னால் ஷெர்ஷா சூக் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா. சராய்கள் அப்படிங்கிறது வந்து சாலைகளில் இருக்கிற இந்த சத்திரங்கள் மாதிரி, வணிகர்கள் வந்து தங்கிட்டு போகிறதுக்கு மாதிரி இருக்கிறது. ஓகேவா. அந்த மாதிரி சராய்கள் நிறைய கட்டி கொடுத்துருக்காரு. நிறைய உதவி செஞ்சுருக்காரு. ஓகேவா. பாரபட்சம் இல்லாமல் நீதி வழங்கியிருக்காரு. தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை. இந்த அதிகாரி இவங்க இந்த அமைச்சர் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டார். யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குன்னு கொடுத்துருக்காரு. இவர் கட்டிய கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா புராண கிலா முக்கியமானது. அவரோட கல்லறை மாடத்தை சசாரம் அப்படிங்கிற இடத்துல கட்டியிருப்பார். சசாரம் தான் அவங்க ஆட்சி செஞ்ச இடம், அவங்க அப்பா பிறந்த ஊர். ஸோ சசாரங்கிற இடத்துல அவரோட கல்லறை மாடம் கட்டியிருப்பாங்க. அடுத்தது அக்பர். ஸோ ஷெர்ஷாக்கு அப்புறம் எப்படி அக்பர் வந்தாருன்னு பார்த்தோம்ல. ஷெர்ஷா வந்து 1545 கலிஞ்சார் கோட்டை வெடி விபத்தில் இறந்திருப்பாரு. ஸோ அவர் பையன் இஸ்லாம் ஷா 1553 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஹுமாயூன் வந்து 1555 மீண்டும் டெல்லியை கைப்பற்றிருப்பார். ஸோ ஹுமாயூன் வந்து இறந்துட்டார் இல்லையா 1556. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றது யாருன்னா அவரோட பையன், ஹுமாயூனோட பையன் அக்பர். ஓகேவா. ஜலாலுதீன் அக்பர் இவர் பேர். ஹுமாயூனோட பையன். இவரோட 14 வயசு இவருக்கு. 1556 இவருக்கு 14 வயசு. எப்போ பிறந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜபுதன பாலைவனங்களில் சுற்றி திரியும் போது ஹுமாயூன் இருக்கப்போ அவர் மனைவிக்கு பிறந்தவர் தான் இந்த அக்பர். ஸோ சின்ன வயசாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால பஹரா ஆளுநர்னு சொல்லுவாங்க. பைராம் கான் இவரோட பாதுகாப்பில் அக்பர் இருக்கார். இரண்டாம் பானிபட் போர். முதலாம் பானிபட் போர் 1526. இரண்டாம் பானிபட் போர் வந்து 1556. சரியாக ஒரு 30 வருஷம் கழிச்சு. ஓகேவா. இந்த இரண்டாம் பானிபட் போர் யாருக்கும் இடையில நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்பருக்கும் ஹெமுவுக்கும் இடையில நடக்கும். இந்த ஹெமு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லியை ஷெர்ஷா வழி வந்த ஆப்கானிய அரசன், அவங்களாம் ஆப்கானியர்கள் தானே சொன்னோம். அடில் ஷான்னு ஒரு இருப்பார் அரசர். அவரோட படைத்தளபதி தான் வந்து இந்த ஹெமு. ஸோ இவங்க போர் செஞ்சுட்டு வராங்க. ஹெமு வந்து ஆல்ரெடி குவாலியர், ஆக்ரா இந்த பிளேசஸ் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தது இங்கே வராரு. இங்கேயுமே வந்து என்ன ஆகுது, அவரோட கை தான் ஓங்கி இருக்கு. ஓகேவா. அவர் தான் ஜெயிக்கிற நிலைமைக்கு இருப்பார் ஹெமு.
ஆனால் அந்த கடைசி நேரத்தில் ஹெமுவோட கண்ணில் வந்து அம்பு பாஞ்சிரும். ஓகேவா, கண்ணில் அம்பு பாஞ்சதுனால அவர் தோற்றுருப்பார், அக்பர் ஜெயிச்சிட்டார். ஓகேவா, இதுக்கப்புறம் தான் அக்பரோட ஆட்சி இன்னும் நல்லா வலுப்பெறுது. பஹரா ஆளுநராக சொன்ன இந்த பைராம் கான் கீழே வந்து குவாலியர், அஜ்மீர் இந்த மாதிரி ஜான்பூர் இந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து கைப்பற்றுறாங்க. அரசு பறந்து விரியுது. ஸோ இதுதான் அக்பரின் கீழ் முகலாய பேரரசு. இது எல்லா பிளேஸையுமே வந்து இவங்க கைப்பற்றிருப்பாங்க. மாலவம், காண்டேஷ், ஃபெரார், அஜ்மீர், லாகூர், காபூல், இங்கே இருக்கு பாருங்க, காபூல், கந்தகார், இவ்வளோ இடத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ இதில் இந்த பைராம் கான் பற்றி பார்ப்போம். பைராம் கான் அக்பரின் பாதுகாவலர்னு சொன்னோம் இல்லையா, இவர் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, இவருக்கு கொஞ்சம் ஆணவம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, அங்கே இருந்த அதிகாரிகள் மற்ற யாரையுமே வந்து இவர் கொஞ்சம் மதிக்கலை. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, பைராம் கான் கலகம் செய்கிறதுனால அக்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் மெக்காவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் அந்த போகிற வழியில் என்ன ஆகிடுது, ஒரு ஆப்கானியரால் பைராம் கான் கொல்லப்பட்டுறாரு. ஸோ பைராம் கானோட ஃபேமிலி வந்து டெல்லிக்கு கூட்டிகிட்டு வராங்க. குறிப்பாக அவரோட பையன் அப்துர் ரஹீம், இவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவுக்கூர்மைமிக்க மேதையாக இருந்திருக்காங்க. இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்னது, கான்-இ-கனான் அப்படிங்கிற பட்டம் கொடுத்து அக்பரோட அவையில் இருந்திருக்காரு. ஓகேவா, இது இம்பார்ட்டண்ட். அப்துர் ரஹீம் கான்-இ-கனான் சொல்லப்படுறது யாருன்னா அப்துர் ரஹீம், பைராம் கானோட பையன். இதுக்கப்புறம் அக்பர் என்னெல்லாம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலவம் கைப்பற்றுறாரு, கோண்டுவானா, அதே மாதிரி பெண்கள் தான், ராணிகள் தான் ஆட்சி செய்கிறாங்கன்னாலுமே அதை வந்து இவர் ஒரு இதெல்லாம் பார்க்கல, அவங்களுக்கு ஒரு சலுகையெல்லாம் கொடுக்கல. சரி, லேடிஸ் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, அவங்களையும் எதிர்த்து போர் செஞ்சு அந்த நாட்டை கைப்பற்றிட்டு தான் வராரு அக்பர். இவங்க நாராயணன் இவங்களெல்லாம் கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் ஜெய்மால் பட்டா அப்படின்னு சொல்லப்படுற இவரோட படை தளபதிகள் 2 பேருக்கு ஆக்ரா கோட்டை நுழைவாளில் சிலை வச்சிருக்காரு அக்பர். ஓகேவா, இந்த பிளேசஸ் எல்லாமே அக்பர்கிட்ட சரணடையுது. ஓகேவா, ராஜா மான்சிங், பகவான் தாஸ் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ரஜபுத்திரர்களாக இருப்பாங்க. அக்பர் வந்து இந்துக்கள் அந்த ரஜபுத்திரர்களையும் ஆதரிச்சிருப்பார். ரொம்ப அவங்களோட திருமண உறவை மேற்கொள்வது இது எல்லாமே இருந்ததுனால அவங்களோட ஒரு நல்லுறவு தான் பாராட்டியிருக்காரு. ஸோ அவங்களுமே அக்பருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணி பாருங்க, காபூலில் மிர்சா ஹக்கீம்னு இருக்காரு, அவரை தோற்கடிக்கிறதுக்கு இவங்க உதவி செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பிளேசஸ் முடியுமோ அவ்வளோ இடங்களை கைப்பற்றியிருக்காரு. ஓகேவா, ஃபெராருங்கிற பிளேஸை சாந்த் பீவிலேருந்து படிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அகமது நகர்லேயும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் முகலாயர்கிட்ட போயிடுச்சு. ஸோ இவ்வளோ போர்களும் செஞ்சுட்டு 1605 அக்டோபர் மாதம் 27 அக்பர் இறந்துடுறாரு. ஸோ அக்பரை பற்றி பார்க்கணுன்னா அவரோட ரஜபுத்திர கொள்கையை பற்றி பார்க்கணும் முக்கியமாக. ஓகேவா, ஹர்கா பாயை இவர் திருமணம் செஞ்சுருப்பார். பின்னாடி ஜோதா பாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. இவங்க தான் வந்து ஹர்கா பாய், இவரை திருமணம் செஞ்சுருப்பாங்க. இவங்க ஒரு ராஜபுத்திர இளவரசி. ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் பிக்கானி, ஜெய்சல்மார் இந்த இதை சேர்ந்த இளவரசிகளையுமே இவர் திருமணம் செஞ்சுருக்காரு. இந்த ஹர்கா பாய்க்கு வந்து சலீம்னு ஒரு பையன் பிறந்திருப்பாங்க. ஓகேவா, இவருக்கு ராஜா பகவான் தாஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ திருமண உறவுகள் மூலமாக இன்னும் நாட்டை வந்து இவங்க விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா பகவான் தாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இவரோட பையன் ராஜா மான்சிங். ஸோ இவர் படைத்தளபதியாக இருந்திருக்காரு. வருவாய்த்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா தோடர்மால் இருந்திருக்காரு. ராஜா பீர்பால்ங்கிறவர் அக்பருக்கு விரும்பப்பட்ட நண்பர். நம்ம அக்பர் பீர்பால் கதைகள் நிறைய படிப்போம் இல்லையா, ஸோ அவர் ராஜா பீர்பால். ஜிஸ்யா வரியை நீக்கினார். அக்பருக்கு முக்கியமான பாயிண்ட்டு, ஜிஸ்யா வரியை நீக்கினார். முஸ்லீம் இல்லாத மக்களுக்கு தலைக்கு இவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்டதான் வந்து இந்த ஜிஸ்யா வரி. இது யார் கொண்டு வந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்புதீன் ஐபக் கொண்டு வந்திருப்பார். அப்புறம் அக்பர் வந்து இந்த வரியை நீக்கிட்டாரு. பின்னாடி வந்து அவுரங்கசீப் வந்து இந்த வரியை திரும்பவும் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா, உடன்கட்டை ஏறு முறையை ஒழிச்சிருக்காரு. ஓகே, அக்பருக்கு இருந்தாலுமே இந்த எதிர்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ராணா பிரதாப் சிங் இவர். ஓகேவா, மேவார் மற்றும் மார்வார் இந்த பகுதிகளில் எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ராணா பிரதாப் சிங் வந்து எதிர்க்கிறார். 1597 இருந்துடுறாரு. ஹால்டிகாட் போர், இது முக்கியமான போர். 1576 ஹால்டிகாட் போர். ஓகேவா, இந்த போர்
முக்கியமான போர் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹால்திகாட் போர் எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகலாய படைக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் நடந்தது. ஓகேவா? இந்த ராணா பிரதாப் சிங்கு அவரோட சேத்தக் அப்படிங்கிற குதிரையில ஏறி காடுகளுக்கு தப்பிச்சு போவார். ஓகேவா? இந்த குதிரையின் பேர் என்னன்னு கூட ஒரு கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி மேவார் மற்றும் மார்வர் இந்த பகுதிகளிலுமே வந்து அரசர் சந்திரசன் இவரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க அக்பருக்கு. அக்பர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற பிளேஸை ஒரு புதிய தலைநகராக உருவாக்குறாரு. என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அக்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்சப்தாரி முறையை அறிமுகம் செஞ்சிருக்காரு. ஓகேவா? இதில் மன்சப்தார் அப்படிங்கிற தகுதியை வந்து ஜாட் சவார் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஜாட்னா எவ்வளோ இராணுவ வீரர்கள் இருக்குது, எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயம் செய்கிறது. சவார் அப்படிங்கிறது அந்த மன்சப்தாருக்கு கீழே இருக்கிற குதிரைகளின் எண்ணிக்கை சொல்கிறது இந்த சவார். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரோட மத கொள்கையை பொறுத்த வரைக்கும் வந்து மத சகிப்புத்தன்மை அக்பர்கிட்ட அதிகமாக இருந்தது. ஓகேவா? வைதிக முஸ்லீம் சூஃபி தத்துவங்களையும் இவர் போட்டிருக்காரு. அனைவருக்கும் அமைதி அப்படின்னு சொல்லப்படுற குல் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பரப்புரை செய்கிறாரு அக்பர். சூஃபி துறவியாக இருந்த சலீம் சிஸ்டியை ஆதரிச்சிருக்காரு. சீக்கிய குருவாக இருந்த ராம்தாஸ் இவங்க எல்லாருக்கு மேலேயும் மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்திருக்காரு. குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் வழங்கிய இடத்துல தான் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை அப்படிங்கிறதே கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு கூடத்தை கட்டினவர் யாரு அப்படின்னா அக்பர். இங்கே வந்து என்னன்னா அனைத்து மதங்களையுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அனைத்து மதங்களை சார்ந்தவங்களுமே வந்து அங்கே விவாதங்கள் ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா? மதங்கள் சம்மந்தமான விவாதங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு மண்டபத்தை கட்டியிருக்காரு. பட் கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதங்களுக்கிடையே ஒரு கசப்புணர்வு. ஓகேவா? ஏன் மதம் பெருசு ஓ மதம் பெருசுங்கிற மாதிரி ஒரு சண்டை வருது. ஸோ அதை அவர் நிறுத்திடுறாரு. தௌஹித் இலாஹி அதாவது தீன் இலாஹின்னு சொல்லப்படுற ஒரு மதத்தையே இவர் உருவாக்குறாரு. ஓகேவா? இது வந்து ஒரு கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறது கொண்ட ஒரு மதத்தையே உருவாக்குறாரு. ஸோ நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணாங்க. ஆயிரக்கணக்கில் வந்து அக்பரை ஃபாலோ பண்ணாங்க. பட் அக்பர் இறந்ததுக்கப்புறம் இந்த மதம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. இவங்க எல்லாருமே வந்து அப்துல் பாசல், அப்துல் ஃபெய்சி, அப்துல் ரஹீம் அதாவது கானி கான்னு சொல்லப்பட்டவர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அக்பரோட அவையில் இருந்தவங்க. தான்சன் ஓவியர் தஷ்வந்த் இவர் அக்பரோட அவையில் இருந்த சிறந்த பாடலாசிரியர் மற்றும் இசை மேதை. அக்பரோட உடல் சிக்கந்தரா அப்படிங்கிற பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஓகேவா? இதுதான் அக்பர். அடுத்தது ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரோட பையன் ஜஹாங்கீர். ஜஹாங்கீர்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஜாகிருதீன்னா நம்பிக்கையை காப்பவர்னு அர்த்தம் இல்லையா? ஜஹாங்கீர்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஈடுபாடு இந்த கலைகள், ஓவியம், தோட்டங்கள் இந்த மாதிரி தான் வந்து அதிக ஈடுபாடு. அதனால இவரோட மனைவி மெஹ்ரனிஷா அதாவது நூர்ஜஹான் அப்படிங்கிற பேரில் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் ஆட்சியில் ரொம்ப கவனம் செலுத்தி வந்துடுவங்களா இருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னா பையன் குஷ்ரு அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? இவர் வந்து அப்பாவுக்கு எதிராக பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இந்த குஷ்ருவுக்கு யார் உதவுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிய தலைவராக இருந்த குரு அர்ஜுன் சிங் இவர் குஷ்ருக்கு உதவிருக்காரு. ஸோ அதனால் இவரை தூக்கில் போடுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு ஜஹாங்கீர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜஹாங்கீர் ஆட்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் தான். போர்த்துகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாருமே இப்போ ஜஹாங்கீர் ஆட்சியில் தான் வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலேயர்கள் அப்போ தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வணிக உரிமைகளை வழங்கினவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. முன்னாடியே வந்திருப்பாங்க வணிகம் செய்ய. அவங்களுக்கு இந்த இடத்துல சூரத்தில் வந்து ஒரு வணிக மையம் நிறுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்கியிருப்பார். ஓகேவா? அதான் ஜஹாங்கீர். இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் இவரோட பிரதிநிதியாக தாமஸ் ரோ, வில்லியம் ஹாக்கின்ஸ் இவங்கெல்லாம் ஜஹாங்கீரோட அரசவைக்கு வந்திருப்பாங்க. முதல் வணிக மையத்தை சூரத்தில் கட்டுறதுக்கு அனுமதியும் வாங்கியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே மேவாரை சேர்ந்த ஃபஸ்ட்டு ராணா உதய் சிங், அதுக்கப்புறம் ராணா பிரதாப் சிங் அவரோட பையன், அடுத்து அவரோட பேர் ராணா அமர் சிங். இவங்க எல்லாருமே தொடர்ந்து முகலாயர்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்தவங்க தான். அதே மாதிரி இந்த ராணா அமர் சிங்குக்கும் ஜஹாங்கீரோட பையன் குர்ரம், ஓகேவா, ஷாஜகான்னு சொல்லப்பட்ட இயற்பெயர் குர்ரம். ஸோ அவருக்கும் போர் நடக்குது. ஓகேவா? அதில் ஷாஜகான் தான் ஜெயிப்பார். 1608 அகமது நகரை சேர்ந்த
ஆம்பர் மாலிக் இவர் வந்து தன்னை சுதந்திரம் அளிச்சுக்கிறாரு. அவங்களோட அகமது நகருக்கு சுதந்திர அரசு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. இது இந்த மாலிக் ஆம்பரை பற்றின சில நோட்ஸு. ஓகேவா? ஒரு அடிமையாக வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டவர் தான் வந்து இந்த மாலிக் ஆம்பர். செங்கிஸ்கான்ட்ட ஒரு பிரதம மந்திரியாக வந்து சேர்றாரு. ஸோ திறமையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஹாங்கீர் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நூர்ஜஹான் வந்து அவங்களோட மருமகன் ஷாரியர்னு இருப்பார். ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி நான் இவரை தான் ஆட்சி கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. குர்ரம், அதாவது ஷாஜகான், யார் ஜஹாங்கீரோட பையன், இவர் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூர்ஜஹானுக்கு சகோதரராகவும் குர்ரமுக்கு மாமனாரும் இருக்கவர் யார் ஆசஃப் கான், இவரோட சப்போர்ட் படி குர்ரம்ங்கிற ஷாஜகான் தான் ஆட்சிக்கு வருவார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷாஜகானை பற்றினது. ஷாஜகான் அப்படின்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே கைப்பற்றுறார். அகமது நகர் மாலிக் சுதந்திர அரசை கொண்டு போனார்கள்ல மாலிக் ஆம்பர், ஆனால் இவர் திரும்ப இதையும் கைப்பற்றுகிறாரு. இவங்க எல்லாருமே தக்கான அரசர்கள்லாம் வந்து பிர்லோடின்னு சொல்லப்படுறவர், மராத்தியர்கள், இவங்க எல்லாருமே வந்து ஷாஜகானுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் சமய சகிப்புத்தன்மைங்கிறது இவருக்கு கிடையாது. ஓகேவா? அக்பர் வந்து எல்லா மதங்களையும் ஒரு போற்றி சொல்லுவார், ஆனால் ஷாஜகானுக்கு கிடையாது, அவுரங்கசீப்க்கு சுத்தமாக கிடையாது. ஓகேவா? இவரோட ஆட்சியில் தான் வந்து அகமது நகர், காண்டேஸ்வரா, தெலுங்கானா இப்படின்னு ஒரு 4 மாநிலமாக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அவுரங்கசீப்னு அவரோட பையன் இருக்கார், 18 வயசு தான் ஆகுது, அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்றாங்க. ஷாஜஹானுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது 1657. அவருக்கு இதே மாதிரி ஒரு 4 பசங்க இருக்காங்க. யார்? அவுரங்கசீப்பு, தாரா ஷுஜா, முராத், அவுரங்கசீப், இந்த மாதிரி 4 பசங்க இருக்காங்க. தாரா ஷுக்கோவுக்கு தான் வந்து ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷாஜகானுக்கு ரொம்ப விருப்பம். ஓகேவா? தாரா ஷுக்கோ நல்ல திறமையானவராகவும் இருப்பார். ஆனால் அவுரங்கசீப் வந்து 3வது பையன். ஓகேவா? இவர் இந்த 3 அண்ணனுங்களையுமே கொன்னுட்டு, 2 அண்ணன் ஒரு தம்பி, 3 பேரையும் கொன்னுட்டு என்ன பண்ணுவார்? இவரே ஆட்சிக்கு வந்துடுவார். அவுரங்கசீப் சகோதரர்கள் கொண்டது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ஷாஜகான் இருக்கார் இல்லையா, அவர் அவங்க அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவரையும் பிடிச்சி வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவார். ஓகேவா? ஆக்ரா கோட்டையில் ஒரு கைதியாகவே 8 வருஷமாக இருந்திருப்பார். இருந்துட்டு இங்கே ஷாபர்ஜ் அப்படிங்கிற அரண்மனையில் இருந்திருப்பார். ஓகேவா? அப்புறம் உடம்பு சரியில்லாமல் இறந்துருவார். ஸோ ஷாஜஹானுக்கு சமகாலத்து அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஷாஜகான் ஆட்சி செஞ்சுட்ருக்கப்போ ஃப்ரான்ஸில் வந்து 14ஆம் லூயி ஆட்சி செஞ்சிட்ருப்பார். அதே மாதிரி ஷாஜஹானுக்காக செய்யப்பட்டது தான் வந்து இந்த மயிலாசனம். ஓகேவா? மயிலாசனம் யாருக்காக செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாஜஹானுக்காக செய்யப்பட்டது. ஸோ யாரெல்லாம் இவங்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட காலத்தில் வந்தவங்க ஃப்ரெஞ்சு மருத்துவர் மற்றும் பயணியாக இருந்த பெர்னியர், தாவர்னியர், மாண்டெல்சா, பீட்டர் முண்டி, மனுஷி, இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வருகை புரிந்திருப்பாங்க. ஸோ ஷாஜகான் கட்டினதில் ரொம்ப முக்கியமானது வந்து தாஜ்மஹால். இது வந்து யமுனை நதிக்கரையில் இருக்குது. ஓகேவா? இது எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1612 தொடங்கி 1631 வந்து அவங்க இதாக இருந்த மனைவி மும்தாஜுக்காக கட்டினது தான் வந்து இந்த தாஜ்மஹால். ஓகேவா? உஸ்தாத் அகமத் லாஹரி அப்படிங்கிற ஒரு கட்டடக்கலை நிபுணரோட இதில் தான் வந்து இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டிருக்கும். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? சுற்றிலும் ஒரு 4 கோபுரங்கள், மினார்னு சொல்லப்படுற 4 கோபுரங்கள் இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாரா ஷுக்கோ பற்றி பார்க்கலாம். தாரா ஷுக்கோ அவங்க அண்ணன் இருக்கார் இல்லையா, தத்துவ ஞான இளவரசர் அப்படின்னு அறியப்பட்டவர் தான் இந்த தாரா ஷுக்கோ. இந்த சமயத்தில் இவங்க எல்லாருமே வந்து தக்கான சுல்தானியங்கிறது வந்து எதிராக தான் இருந்திருக்கு. ஓகேவா? மராத்தியர்கள்லாம் வந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. கோல்கொண்டானா குதுப் ஷாஹி, பீஜப்பூர்னா அடில் ஷாஹி, ஃபரார் இத்மத் ஷாஹி, பீடார் பரித் ஷாஹி, அகமது நகர் நிஜாம் ஷாஹி. ஸோ இவங்க எல்லாருமே புதுசாக அரசுகளை சுதந்திர அரசுகளையும் தோற்றுவித்துட்டு முகலாயரின் கீழே எங்களுக்கு ஆட்சி ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. தக்கான சுல்தானியம். அதே போல் முகலாயர் காலத்தில் ஐரோப்பிய குடியேற்றங்கள் இவங்கெல்லாம் எங்கெங்கே ஆட்சி பண்ணாங்க, எங்கெங்கே வணிக மையங்கள் தோற்றுவிச்சாங்க, எங்கெங்கே பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க, இது எல்லாமே இயரோட சேர்த்து இருக்குது. லாஸ்ட்டாக வந்து அவுரங்கசீப் யார்? ஷாஜகானோட பையன். ஓகேவா? 3வது பையன், தம்பிங்களெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காரு இல்லையா. ஸோ இவர் வந்து ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டத்தோட
ஆட்சி செய்ய வராரு. உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம், ஆலம்கீர். ஓகேவா? இவருக்கு வந்து மத சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. மக்கள் மேலே மீண்டும் ஜிசியா வரியை விதிக்கிறாரு. ஜிசியா வரி குத்புதீன் ஐபக் கொண்டு வந்து அக்பர் வந்து நீக்கினார் இல்லையா, திரும்ப அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டார். ஸோ ஜிசியா வரியை திரும்பவும் விதிக்கிறாரு. இந்துக்களை அரசு பணிகளில் கூட சேர்த்துக்க விடலை. ஓகேவா? இவங்க எல்லாருமே வந்து கலகம் பண்ணுறாங்க. பண்டையர்கள், சீக்கியர்கள், இவங்க எல்லா கலகத்தையும் அடக்கிறாரு. அஸ்ஸாம் வரைக்குமே கூட பிரச்சனை இருக்குது. இவருக்கு பையன் இருக்கார். இவர் பையன் பேர் அக்பர். ஓகேவா? அவங்களோட தாத்தா பேரை வச்சுருந்துருக்காரு. ஸோ பையனே வந்து என்ன பண்ணுறாரு, அப்பாவுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கார். ஓகேவா? பையன் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ இங்கே மராத்தியர்கள் இருப்பாங்க இல்லையா, சிவாஜியோட பையன் சாம்பாஜின்னு இருக்காரு. ஸோ இவர் கூட ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. ஓகே, அதனால் பையனே வந்து இவருக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கார். ஸோ சிவாஜியின் பையன் சாம்பாஜியை வந்து கைது செஞ்சு கொலை செஞ்சிடுறாரு. ஓகேவா? சிவாஜி வந்து 1674 வந்து முடிசூட்டுக்குவார். லாஸ்ட்டில் வந்து 90வது வயதில் 1707 அகமது நகரில் அவுரங்கசீப் இறந்து போகிறார். இவரோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தக்காணத்தில் தான் இருக்கும். தக்கான ஆட்சியை பிடிக்கணும். ஏன்னா நார்த்து ஃபுல்லாக கைப்பற்றிருப்பாங்க. சவுத்துலேயும் உங்களுக்கு நிறைய வரணும். ஏன்னா சவுத்தில் வந்து மராத்தியர்கள் ரொம்ப ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சவுத்தை பிடிச்சிடணுங்கிறதே இவரோட எண்ணமாக இருக்கும். ஒரு 20-25 வருஷம் வந்து கடைசியாக சவுத்துலேயே தான் இருப்பார். இவர் 1707 இறந்துருவார். ஸோ இவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு நார்மல் சின்ன அரசர்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் முகலாய பேரரசு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அவுரங்கசீப்போடைய இந்த முகலாயர்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். பார்த்தீங்களா, இதுதான் அவுரங்கசீப்போட அரசு. எவ்வளோ ஏரியா கைப்பற்றி வச்சுருக்காரு பாருங்க. அக்பர் இருந்தப்போ இந்த இதுதான் பார்த்தோம். ஸோ அவுரங்கசீப் வந்து இந்த சைடு கீழே தக்காணத்தையும் வந்து படையெடுப்பு நிறைய நிகழ்த்திருப்பார். ஓகேவா? அடுத்தது முகலாயர்களோட கலை, கட்டிடக்கலை, நிர்வாகம், இதை பற்றின எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்க கட்டின கோட்டைகள். புராண கிலா, திவானி காசாம், செங்கோட்டை, லால் குயிலா அப்படின்னு அழைக்கப்படுற டெல்லியில் இருக்க செங்கோட்டைங்கிறத முகலாயர் காலத்தை சேர்ந்தது. ஓகேவா? சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு செங்கோட்டை அப்படின்னு பேர். ஸோ முகலாயர்களோட நிர்வாகம், அவங்களோட சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து ஒரு குயிக்காக பார்த்துடலாம். ஓகேவா? புக்கில் வந்து இது நிறைய இருக்கும். நான் எவ்வளோ அளவுக்கு ஹைலைட் பண்ண முடியுமோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, சரி வாங்க. முக்கியமான தொழில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ கிராமங்களை சார்ந்து தான் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறதே இருந்திருக்கு. பேரரசு சுபா, அதாவது மாநிலங்கள் இல்லை மாகாணங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சுபாக்கள் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதை ஆட்சி பண்ணுறவங்கள சுபேதார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது சுபாக்களை சர்க்காராவும், சர்க்காரை பர்கானா அப்படின்னும், அடுத்து கிராமங்கள், அதாவது பல கிராமங்கள் சேர்ந்தது தான் இந்த பர்கானா. நிறைய பர்கானா சேர்ந்தது இந்த சர்க்கார். ஓகேவா? மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். மன்சப்தாரி முறை அப்படிங்கிறத நடைமுறையில் இருந்திருக்கு முகலாயர்கள் காலத்தில். ஸோ ஜமீன்தார் ஆகணும் அப்படின்னா அவங்க எந்த ஜாதிகளை சேர்ந்தவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அபுல் ஃபாசல் அவரோட ஐனி அக்பரி அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஜாதி முறை அப்படிங்கிறதும் இருந்திருக்கு. கீழ்நிலை ஜாதிகளை வந்து அதிகமான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. ராஜபுத்திர கொள்கைகள், அதாவது ராஜபுத்திர அரசர்களோட நட்புறவும் பாராட்டி இருந்திருக்காங்க. அது குறிப்பாக அக்பர் காலத்தில் தான் அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இல்லை. ஓகேவா? அவுரங்கசீப் காலத்துலலாம் அது இல்லை. அக்பர் காலத்தில் இந்த விஷயம் இருந்திருக்கு. பெண்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு சொத்துரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் விதவை மறுமணம் மறுக்கப்பட்டிருக்கு. மகர் அப்படிங்கிற ஒரு பரிசு, அதாவது எப்படின்னா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா மணமகன் இருக்கார் இல்லையா, மாப்பிள்ளை தான் வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து மகர்னு சொல்லப்படுற இந்த பணத்தை கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். அந்த முறை நடைமுறையில் இருந்திருக்கு முகலாயர் காலத்தில். காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரமாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ மரங்கள் நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது கிணற்று நீர் பாசனம் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. கிணற்று நீர் பாசனம் முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு. வேளாண் பருவங்கள் வந்து ராபி, காரிப் அப்படின்னு சொல்லப்படுற 2 பருவங்கள் இருந்ததா ஐனி அக்பரியில் சொல்கிறாங்க. பழங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் தான் அன்னாசி பழத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. 17ஆம் நூற்றாண்டில் தான் புகையிலை, மக்காச்சோளம் இதெல்லாம் அறிமுகம் செய்யப்படுது. மாம்பழங்கிறது போர்த்துகீசியர் தான் வந்து இந்தியாவிலேயே அறிமுகப்படுத்துகிறாங்க மாம்பழத்தை. ஓகேவா? ஜப்தி முறை அப்படிங்கிறது பின்பற்றியிருக்காங்க. இது யாருன்னா தோடர்மால், ராஜா தோடர்மால் இருப்பார், அவரால் செய்யப்பட்ட முறை தான். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஷெர்ஷா இருக்கார் இல்லையா,
அவரோட வணிக முறை தான் வந்து பொருளாதார முறையை தான் வந்து யாருன்னா அக்பர் பின்பற்றிருப்பார். ஸோ அந்த பற்றி தான் ஜப்தி அப்படின்னு இருக்கும். இந்த விவரங்கள்லாம் இருக்க அட்டவணைகளை வந்து தஸ்தர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ வரைக்கும் கூட இந்த நேம்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? முகலாயர்கள் யூஸ் பண்ண நேம்ஸ் வந்து கரண்ட்லேயுமே இருக்குது நிறைய இடத்துல. நாடோடி வணிக குழு பஞ்சாரா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருட்களை தொலைதூரத்துக்கு எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வருவாங்க. பஞ்சாரா. கர்கானா அப்படின்னு சொல்லப்படுற தொழிற்கூடங்களில் இந்த கைவினைப் பொருட்கள்லாம் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. ஸோ அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால் பார்த்தோம் இல்லையா, இவர் தான் என்னது ஷெர்ஷா அறிமுகம் செஞ்ச முறையை தான் பின்பற்றியிருக்காரு. ஓகேவா? இந்த முறைக்கு தான் ஜப்த் அல்லது ஜப்தின்னு வச்சுருக்காங்க. இது ஷாஜஹான் ஆட்சியில் தக்காணம் வரைக்குமே இந்த முறை வந்து விரிவடைஞ்சிருக்கு. 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 வந்து அரசுக்கு வரியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. 2 முறையை பின்பற்றியிருக்காங்கன்னு சொன்னாலே ஜாகிர்தாரி முறை, ஜமீன்தாரி முறை. ஸோ இந்த நிலவரி வசூல் செய்கிறதுக்கு இல்லையா, அந்த பொறுப்பை வந்து ஒரு இராணுவ அல்லது சிவில் அதிகாரிகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க. ஓகேவா? அதாவது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் ஜாகிர்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமீன்தாரி அப்படிங்கிறது வந்து இந்த வரியை வசூலிக்கிறதுக்காக பணியமர்த்திருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஜமீன்தாரி. ஓகேவா? இவங்க வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க ஜாகிர்தாரி. ஜமீன்தார் வந்து அப்படி கிடையாது. இவங்க வந்து என்னென்ன பண்ணலான்னா இந்த முகலாய அதிகாரிகள், படை வீரர்கள் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வரி வசூல் செஞ்சுக்கலாம். அறிஞர்கள், இறைப்பணியில் ஈடுபட்டவங்களுக்குலாம் வந்து அரசர் வந்து ஃப்ரீயாகவே லேண்டெல்லாம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட லேண்டுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? டாக்ஸ் கட்ட தேவையில்லை. சுய யூர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லேண்டை. ஸோ யார் யார் என்னென்ன பொறுப்பில் இருக்கவங்களுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு பார்க்கலாம். பிரதம மந்திரிக்கு வக்கீல், வஜீர் அல்லது தவான்னு சொல்லப்படுறவங்க வருவாய்த்துறை, இராணுவத்துறைக்கு மீர் பக்ஷி, மீர் சமான்னா அரண்மனை நிர்வாகத்தை கவனிக்கிறவர், குவாஜினா தலைமை நீதிபதி, சதா உஸ் சுதூர்னா இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவர். அடுத்தது வேற மதங்கள், சமூக சமயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் ஹிந்து இதில் பார்த்தீங்கன்னா துளசிதாசர் ராமர் வழிபாடு செஞ்சிட்ருப்பார். கிருஷ்ண வழிபாடு பரப்புரையும் இதாக இருந்திருக்கும். வல்லபாச்சாரியார், விட்டல்நாத் இவங்க எல்லாமே கிருஷ்ண வழிபாடும் அதிகமாக பரப்புரை செஞ்சுருப்பாங்க. சராவளி அப்படிங்கிற இலக்கியத்தை உள்ளூர் மொழியில் சூர்தாஸ் சூர் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். பக்தி இயக்கம் பெரும்பாலும் பெரிய புரட்சி செஞ்சுருக்கும். ஏகநாதர், துக்காராம் இவங்கெல்லாம் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த பக்தி இயக்கவாதிகள். ஸோ இந்த பக்தி இயக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் கோட்பாடு அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். உருவ வழிபாடு அப்படிங்கிறத எதிர்த்திருப்பாங்க. ஜாதி சடங்கு இது எல்லாமே எதிர்த்திருப்பாங்க பக்தி இயக்கத்தில். ஸோ பக்தி இயக்கத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதில் தலைவர்கள் எல்லாருமே சாதாரணமாக இருந்து வந்தவங்க தான். ஒரு நெசவாளர் கபீருங்கிறவர், ரவிதாஸ்னால் ஒரு தோல் பதனிடும் தொழிலாளி, சிகையரங்கார தொழில் செஞ்சவர் சைன், பருத்தியை சுத்தம் செஞ்சவர் தாது. ஸோ இவங்க இந்த தலைவர்கள் எல்லாமே ஒரு சாதாரண நிலையிலிருந்து வந்தவங்க தான். அதே சமயத்தில் சீக்கிய மதமும் இருந்தது. அங்கேயும் குருநானக் இருக்காரு. கடவுள் ஒருவரே அப்படிங்கிற கோட்பாட்டில் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆங்கிலேயர்கள்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க. ஐரோப்பிய வணிகர்கள், போர்த்துகீசியர்கள்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க ஃபஸ்ட்டு வந்தவங்க கத்தோலிக்கர்கள். அதுக்கப்புறம் தான் முதல் லூத்தரன் பரப்பாளர்கள் வந்திருப்பாங்க. டேனியர்கள்டேருந்து தரங்கம்பாடிக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? சீகன் பாகு என்ன பண்ணுவார், விவிலியம் பைபிள்னு சொல்கிறோம் இல்லையா, பைபிளில் புதிய ஏற்பாட்டை 1714 தமிழில் மொழியாக்கம் செஞ்சுருக்காரு. இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே. பெர்னியர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ வந்து கல்விக்கு மதரசா, மக்தப் அப்படிங்கிற பகுதி தான் வந்து ஸ்கூலு, காலேஜ், உயர்கல்வி பயில்ற இடம் மதரசா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து ஐரோப்பிய அளவுக்கு இங்கே கல்வி இல்லை அப்படின்னு தான் வந்து பெர்னியர் சொல்கிறாரு. ஓகேவா? மதக்கல்வியாக தான் இருந்திருக்கு. அறிவியல் அந்த மாதிரி இருந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பேசி வந்து என்ன பண்ணுறாரு, பாஸ்கராச்சாரி ஒரு லீலாவதினு ஒரு கணித நூல் இருக்கும், அதை மொழிபெயர்த்திருக்காரு பேசி. அக்பரோட அவையிலிருந்து பேசி. பாபர் கண்டுபிடிச்சது வந்து ஒன்று நீர் இறைப்பதற்காக பல பீப்பாய்கள் இணைக்கப்பட்ட சக்கரமான பாரசீக சக்கரம். இது யார் அப்படின்னா பாபர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகேவா? தண்ணி பாய்ச்சறதுக்காக இருக்கும் இல்லையா, விவசாய நிலங்களில் தண்ணி பாய்ச்சறதுக்காக இப்படி இருக்கும். ஸோ சக்கரம் இருக்கும். இது பேர் பாரசீக சக்கரம். யார் கொண்டு வந்தாங்க? பாபர். பதேபூர் சிக்ரியில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது.
ஓகேவா. அக்பர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை கண்டுபிடிச்சிருக்காரு. கப்பலின் ஒட்டகம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தொழில்நுட்பத்தையும் கொண்டு வந்தவர்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தான். ஸோ கப்பலின் ஒட்டகம்னா என்னன்னா, கப்பல் கட்டுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படகு மேலே வச்சு கப்பலை கட்டிடுவாங்க. ஸோ அப்படியே அதை ஈஸியாக கடலில் இறக்கிடுவாங்க. இதுதான் கப்பலின் ஒட்டகம். கண்டுபிடிச்சவர் அக்பர். ஓகேவா. அக்பர் தான் புலந்தர் வாசா கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் இந்திய படைகள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க மேட்ச் லாக் துப்பாக்கி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐரோப்பாவில் வந்து ஃப்ளின்ட் லாக் துப்பாக்கி அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு. இது ஒரு பாயிண்ட்டு. ஜஹாங்கீர் வந்து நூர்ஜஹானோட அப்பாவுக்காக இதிமத் உல் தௌலா, அதான் அவங்க அப்பா பேர், நூர்ஜஹானோட அப்பா ஜஹாங்கீரோட மாமனார். ஓகேவா. அவருக்காக ஒரு கல்லறை கட்டியிருப்பாரு. அதுதான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட முகலாயர்களோட ஃபஸ்ட்டு கட்டடம். ஓகேவா. இதிமத் உத் தௌலாக்காக நூர்ஜஹானோட அப்பா அவருக்காக ஜஹாங்கீர் கட்டினது தான் வந்து இந்த கல்லறை தான் முதல் வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கல்லறை. ஷாஜகான் வந்து ஷாஜகானாபாத் அப்படிங்கிற நகரத்தை உருவாக்கியிருப்பாரு. அங்கே செங்கோட்டை, ஜும்மா மசூதி இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. அவுரங்கசீப்போட பையன் ஆஜாம் ஷான் இருப்பார். ஓகேவா. அவுரங்கசீப்க்கு வந்து பெருசாக இந்த கட்டடக்கலைகள்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவருக்கு வந்து ரொம்ப மதப்பற்றாளராக தான் இருந்திருப்பார். ஓகேவா. வேறு ஓவியம், இசை எதையுமே ஆதரிச்சிருக்க மாட்டார். ஸோ அவரோட பையன் ஆஜாம் ஷான் இருக்கவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மாவுக்கோட ஞாபகமாக அவங்க அம்மாவுக்கு ஒரு கல்லடை மாறம் பிபிகா மக்பாரா அப்படிங்கிற பேரில் அவுரங்காபாத்தில் ஒரு கட்டடம் கட்டியிருப்பார். ஸோ ஓவியர்கள் ஹுமாயூன் காலத்தில் இவங்க இருந்தாங்க. அக்பரில் தஷ்வந்த், தான்சேன் ஓவியர் சொன்னாங்களே தஸ்வந்த், இவங்களாம் இருந்திருக்காங்க. அவுரங்கசீப் வந்து ஓவியர்களை ஆதரிக்கலை. அதே மாதிரி அக்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர்கள் வந்து தான்சனோட ஒரு 35 இசைக்கலைஞர்கள் சேர்த்து ஆதரிச்சிருக்காரு. அவுரங்கசீப் இசைக்கு எதிரானவராக இருந்திருக்காரு. முகமது ஷா அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளர் வந்து முகலாயர் வந்து இசை வளர்ச்சிக்காக பெருசும் பண்ணியிருக்காரு. பாபர் நாமா, பாதுஷா நாமா, இந்த 2 புக்லேயுமே இசைக்கருவிகளோட பெண்கள் நடனம் ஆடுற ஓவியங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் புக்ஸ். ஓகேவா. அபுல் ஃபாசல் எழுதியிருக்கிறது அக்பரை பற்றி அக்பர் நாமா. அபுல் ஃபாசரி முகலாய நிர்வாகத்தை பற்றி எழுதுனது ஐனி அக்பரி. ஓகேவா. ஷாஜகானோட வரலாறை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹமீது லகோரி, முகமது வரிஸ். பாதுஷா நாமா, ஷாஜகானோட வரலாறு என்னன்னு இருக்கும், பாதுஷா நாமா அப்படின்னு இருக்கும். ஆலம்கீர் நாமா அப்படின்னா அவுரங்கசீப்போட 10ஆண்டு ஆட்சி. ஆலம்கீர் அப்படிங்கிறது வந்து அவுரங்கசீப் பட்டமாக எடுத்துகிட்டு தானே வந்தார். ஸோ ஆலம்கீர்னா யார், அவுரங்கசீப். முகமது காசிம் எழுதியிருக்காரு. அடுத்தது என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தெலாம் பாரசீக மொழிக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. ஷாஜகானோட ஆட்சியில் ஜெகநாத பண்டிதர் அப்படிங்கிறவர் ரசகங்கதாரா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. தஜி கனில கந்தி அப்படின்னு ஒரு வானியல் ஆய்வு நூலை நீலகண்டர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஓகே. அப்துல் ரஹீம் சொன்னோம் இல்லையா, கானி கனான்னு இந்த பட்டத்தோட இருக்காரு அப்படின்ட்டு. யார் இவர், பைராம் கானோட பையன். ஓகேவா. இவர் பாபரோட சுயசரிதையை துருக்கிய மொழியில் இருந்திருக்கும், அதை பாரசீக மொழிக்கு மாற்றிருப்பார். ஓகேவா. பாபரோட சுயசரிதை என்னது, துசுக் இ பாபை. ஸோ இந்த புக்கு துருக்கிய மொழியில் இருந்திருக்கும். ஓகேவா. அப்துல் ரஹீம்னு சொல்லப்படுற கானி கனான் என்ன பண்ணியிருப்பார், பாரசீக மொழிக்கு இதை மாற்றம் செஞ்சுருக்கார். அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபுல்லாக முகலாயர்கள் பற்றின ஃபுல் நோட்ஸு. இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி கொடுத்தாச்சு உங்களுக்கு. ஓகேவா. அடுத்து புக் பேக் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு, இந்தியாவில் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாபர். அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? ஹால்டிகாட் போர். ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அளித்தார்? ஹுமாயூன். மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? அக்பர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜா தோடர்மால். ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் சேதக். பதேபூர் சிக்ரியில் உள்ள டேஷ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினர். இபாதத் கானா. அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூஃபி துறவி சலீம் சிஸ்டி. ஜப்தி என்னும் முறை டேஷ் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது. ஷாஜகான் ஆட்சி காலத்தில். டேஷ் வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. சுயயூர்கள்.
ஓகே, பாபர், சந்தேரி போர், துர்காவதி, மத்திய மாகாணம், ராணி சந்த் பீவி, அகமது நகர், தீன் இலாஹி அக்பர், ராஜா மான்சிங், அஷ்டதிக்கஜம். 1526ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தினார். கடைசி போரான காக்ரா போரில் பாபர் யாருக்கு எதிராக போரிட்டார்? ஆப்கானியர்களுக்கு எதிராக. டேஷ் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் ஷவுசா போரில் வெற்றி பெற்றார். ஷெர்கான். டேஷ் நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஜாகிர்தாரி. அக்பரது நிதி நிர்வாகம் டேஷ் நிர்வாக முறை பின்பற்றியிருந்தது. ஷெர்ஷா. இளவரசர் குஷ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் குரு அர்ஜுன் தேவ். டேஷ் தனது ஆட்சியின் போது ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார். அவுரங்கசீப். கப்பலின் ஒட்டகம் என்று சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் அக்பர். டேஷ் குவாலியரை சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார். தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார்? அக்பர். ஷெர்ஷாசூர். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா, குயிக்காக பார்த்துடலாம். ஷெர்ஷாசூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அரீஸ் என்று அழைக்கப்பட்டார்? படைத்துறை. அவுரங்கசீப்பை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவு? 25 ஆண்டுகள் தக்காணத்திலே இருந்தார். கரெக்டு. உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டது. ஷெரீப் மற்றும் பிறகு தூதுவர்களை பெற்றார். கரெக்டு. சீக்கியர்களை ஆதரித்தார் அப்படிங்கிறது தான் தப்பு. ஓகேவா. மன் கௌத்துக்கல் என்ற இசை நூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் ராஜா மான்சிங். முதல் பானிபட் போர் யாருக்கும் யாருக்கும் நடந்தது? பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி. வெள்ளி நாணயம் ரூபியா முதலில் வெளியிட்டவர் ஷெர்ஷா சூரி. தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் உஸ்தத் இஷா. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தவறான வாக்கியத்தை அடையாளம் காண்க. புராண கிலாவை ஷெர்ஷா கட்டினார். கரெக்டா. இந்த கரெக்டாக வெளிநானே அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அஞ்சலை சேவை அறிமுகப்படுத்தினார். குர்ரம் அப்படிங்கிறது தப்பு. குர்ரம்ங்கிறது ஷாஜஹானோட இயற்பெயர். ஷெர்ஷாவோட இயற்பெயர் என்ன? ஃபரித். இதுதான் தப்பு. பாபரின் மரணத்துக்கு பிறகு அவரோட மூத்த மகன் ஹுமாயூன் எப்போ பொறுப்பேற்றாரு? 1530. ஓகேவா. 526 பானிபட் போர் நடந்திருக்கும். 27, 28, 29 தொடர்ந்து 3 போர். 30 பாபர் இருந்திருக்கும். ஓகேவா. அதிர்ஷ்டசாலி அப்படின்னா யாருக்கு? ஹுமாயூன்ற பேருக்கு தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு லைஃப்பில் இல்லை. ராணா பிரதாப் சிங்குக்கு எதிராக ஹால்டிகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சிங். கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா பாபர் முதலாம் பானிபட் போரில் ஜெயிச்சாரு. கரெக்டு. அவர் பீரங்கி படையை பயன்படுத்தினார். ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஸோ அந்த பீரங்கி படையை பயன்படுத்தினால தான் ஜெயிச்சார். ஸோ சரியான விளக்கமும் கூட. ரசகங்கதாரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஜெகநாத பாண்டியர். லூத்தரன் சமய பரப்பாளர்கள் தரங்கம்பாடிக்கு எப்போ வருகை புரிந்தாங்க? 1706. அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர் மியான் தான்சனின் இயற்பெயர் என்ன? தான்சனோட இயற்பெயர் என்ன? ராம்தானு பாண்டே. அக்பர் பதேபூர் சிக்ரியில் புலந்தர் வாசாவை கட்டினார். அவர் குஜராத் வெற்றியின் நினைவாக அது கட்டப்பட்டது. ரெண்டுமே கரெக்டான விளக்கமும் கூட. ராஜபுதன கொள்கைக்கு பெயர் போனவர் ஜெய்ப்பூர் அரசர் ராஜா பிகாரிமாலின் முதல் மகளை திருமணம் செய்தார். கரெக்ட். ஸோ ஏ மற்றும் பி ரெண்டுமே சரி. ஹுமாயூன் ஒரு ராஜதந்திரியாக நடந்து கொள்ளவில்லை. கரெக்ட். அவர் தன்னை எதிர்த்து கலகம் செய்தவர்களை மீண்டும் மீண்டும் மன்னித்தார். ஸோ ரெண்டுமே கரெக்டு. ரெண்டுமே சரியான விளக்கமும் கூட. இபாதத்கான வழிபாட்டு கூட எங்கே இருக்குது அப்படின்னா பதேபூர் சிக்ரியில் தான் இருக்குது. ஓகேவா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முகலாயர்களோட ஃபுல் நோட்ஸுமே கிளியராக பார்த்தாச்சு. ஸோ நல்லா படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இன்னும் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. Subscribe and support us. Thanks for watching and happy learning.